கன்னியாகுமரியில அணு கனிம சுரங்கம் ஓபன் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு கனிம வளத்துறை அமைச்சர். அணு கனிம சுரங்கத்தினால மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கும் இப்போல ஜெனரேஷனுக்கும் என்ன பேர் அழிவுன்னு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அணு கனிம சுரங்கத்தை திட்ட 2800 ஏக்கருக்கு தோண்டி எடுக்க போறாங்களாம். அதனால என்ன பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு அந்த ஊரே அந்த கனிம கதிர்வீச்சால மக்கள்கள் பாதிக்கப்படுவாங்க, குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. அதை சுவாசிக்கிறது அதுல திட்ட அந்த நிலமே நஞ்சாயிடும், எதுவுமே வளையாமாயிடும். அது ஒரு திட்ட பாலைவன அளவுக்கு அந்த கன்னியாகுமரி அனைத்துமே அப்படி ஆயிடும். அதோட கதிர்வீச்சினால அதோட நிலத்தை நோண்டுறதுனால அவ்வளவு நாசமாயிருக்கு. அவ்வளவு அந்த இடம் நாசமாக போகுதுன்னு பல பேரு பல சோசியல் மீடியா நியூஸ் சேனல் பேசப்படுது. அது மத்திய கனிம வளத்துறை தான் இந்த மாதிரி இதுக்கு கொடுக்குறாங்க ஆதரவு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரிக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. அவர் மூலியமா தான் அவரு அனுமதி இல்லாம எப்படி வந்திருக்கோன்னு பல பேர் கேள்வி எழுப்புறாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு இருக்காரு. அவரு தான் அவர் இல்லாம இது பர்மிஷன் இல்லாம ஆக்க முடியாதுன்னு பல பேர் பேசப்படுறாங்க. இது முழுக்க கன்னியாகுமரி உள்ள மக்கள் என்னன்னா பல பேரு இந்த அணு கனிம சுரங்கத்தை எங்களுக்கு வேணாம், இந்த ஊர் நாசமா போயிடும், என் அடுத்த தலைமுறை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் தாவைக்கு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி மக்கள் ஒரு தீர்வை வைக்கிறாங்க, ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அவங்க வழி இந்த போராட்டம் வெற்றி பெற்று எப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் தூய்மை பணியாளர்கள் போராடி தனியார் டெண்டர் வேணான்னு எப்படி கையெழுத்து போட்டு தடுத்து நிறுத்தினாரோ அது போல இந்த திட்டத்தை நிப்பாட்டணும் அந்த மக்கள் சார்பாக கேட்கப்படுது. இது உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் உடனே தெரிந்து கொள்ள ராவண ரோஜித்தை ஃபாலோ பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக்